பொசு பிள்ளைகளுக்கு நல்ல சம்பந்தம் பண்ணி பேரண்டத்தை எடுத்து கொஞ்சம் விளையாடணும். 6-48 வயசுக்குள்ள 7-8 ஏகதலம் போகணும். எங்கெங்கு பெரிய பெரிய ஆலயங்களுக்கும் அங்கங்கெல்லாம் போய் நல்லா சாமி கும்பிடணும். ஏகதலம் போகணும். 8-8க்கு மேல இருக்கவே கூடாதுன்னா 64 வயசு, ஒரு 70 வயசு வச்சுக்கோங்க. 70 வயசுக்கு மேல நம்ம இருக்கணும் அப்படி இப்படி நினைச்சு ஆசைப்படக்கூடாது. அதாவது ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னா நாமளே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த வயசு வரைக்கும் நமக்கு தெம்பு இருக்கோ நம்மளே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவு அது வரைக்கும் இருந்தால்தான் நமக்கு மதிப்பு இருக்கும். என்னைக்கு நம்ம உடம்புல நம்ம தேகத்துல நோய் சீக்கிரம் ஒண்ணு வருதோ, கூட ஒரு ஆளு பார்க்கறதுக்கு வேணும்னு நாள் வருதோ, அன்னையோட நம்மளை சீண்டுவாங்க. ரெண்டாட்ட போவான், 3வது முறை போவான், 4வது முறை சொல்லி பார்ப்போம். அதனால நாமளே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தொங்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிப்பு இருக்கும். அதுக்கு மேல நமக்கு மதிப்பு இருக்காது. அதனால இருக்கணும்னு ஆசையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த நாகராஜனாகப்பட்டவர் 4 கண்ணைக்கு ஆட்சி தேர்ச்சி ஆறுதலையை சொல்லும் போது அப்ப 4 கண்ணை பன்முறையாகப்பட்டவள்
முடியல. தெரியுமா? முடிக்க மாட்டேன் மாப்பிள்ள. ஒவ்வொரு மாதிரி புத்தி உள்ளன அப்படி செய்வோம் பார்த்துக்கோ. நாம தண்ணிக்கு போனோம்னா தண்ணியில கொண்டு தண்ணி வச்சோம்னா உடனே பக்கத்துல கூட சொல்லுதா உனக்கு எந்த பிள்ளை அழுவது? கைப்புள்ள இருக்கா வாய்ப்புள்ள இருக்கா? என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு இப்ப வந்துருவா. வயிறு பசியில ஈயமா கதறுவான். நான் போய் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வாரேன். நான் பிடிச்சிட்டு போனதுக்கு பிறகு நீ பிடிச்சிட்டு போ அப்படின்னு எதை எடுத்தாலும் பிள்ளை இல்லைங்கிற காரணத்தை சொல்லி நாங்களே வற்புறுத்தி பேசுவாங்க. மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதை போல நான் எங்கேயும் போனா